கருப்பை புற்றுநோய்க்கு செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட், அதாவது சிகிச்சையை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போறோம். வணக்கம், நான் டாக்டர் ஆனந்த், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் அண்ட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன். ஒருவருக்கு கருப்பை புற்றுநோய் இருக்குது என்று கண்டறிந்த பின்பு அடுத்தது பண்ண வேண்டியது ஸ்டேஜிங் இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவாங்க. அந்த புற்றுநோய் குணப்படுத்தக்கூடிய ஸ்டேஜில் இருக்கா இல்ல பியாண்ட் கியூர், அதாவது ஸ்டேஜ் 4 இருக்கா அப்படின்றத பார்த்து குணப்படுத்தக்கூடிய ஸ்டேஜில் இருக்கும்போது தான் நம்ம சர்ஜரின்ற ஒரு ஆப்ஷன் எடுப்போம். அப்படி இல்லை ஸ்டேஜ் 4 இருந்தால் சர்ஜரின்ற ஆப்ஷன் கிடையாது. இது ரொம்ப தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். குணப்படுத்துற ஸ்டேஜில் தான் இருக்கு அப்படின்னும் போது என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 சர்ஜரி. ஸோ ஒவ்வொரு கேன்சருக்கும் மெயின் மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஒன்று அப்படின்னு இருக்கு. ஜென்ரலா பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட் பேசிக்கா 3ஆ பிரிக்கலாம். ஒன்று சர்ஜரி, 2வது ரேடியேஷன் அதாவது கதிர்வீச்சு சிகிச்சை, 3வது கீமோதெரபி வேதி சிகிச்சைன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், புற்றுநோய் என்பது ஒரு மிகவும் வீரியம் வாய்ந்த ஒரு வியாதி. நம்மளுடைய எதிரி எவ்வளவு ஒரு வீரியம் வாய்ந்தோனும் நம்மளோட ட்ரீட்மெண்ட்டும் கண்டிப்பா அதுக்கு ஈக்குவலா இருந்தாதான் நம்ம அந்த போர்ல வெற்றியடைய முடியும். ஸோ அதனாலதான் டிஃப்ரெண்ட் மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் நம்ம ஒரு புற்றுநோய்க்கான கியூருக்கு யூஸ் பண்றோம். ஸோ கருப்பை புற்றுநோய்க்கு சர்ஜரி கட்டாயம் அவசியம். சர்ஜரி இல்லாம கருப்பை புற்றுநோயை கண்டிப்பா நம்ம குணப்படுத்த முடியாது. நம்பர் 1. ஸோ சர்ஜரி பண்ணா அதுக்கப்புறம் கூடுதலான ட்ரீட்மெண்ட் வேணுமா அப்படின்றது எதை டிசைட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம சர்ஜரி பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கருப்பையை முழுவதுமா அகற்றுவோம். அந்த கருப்பைக்கு அருகில் உள்ள திசுக்களை அகற்றுவோம். 2 சினைப்பைகள் அகற்றுவோம். அந்த கருப்பைக்கு சார்ந்த நெறிக்கட்டிகள், அதாவது லிம்ஃப் நோட்ஸ் சொல்லுவோம். ஏன்னா கருப்பையிலிருந்து அடுத்தது எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிம்ஃப் நோட்ஸ் தான் போகும். ஸோ இது அனைத்தையும் தான் நம்ம சர்ஜரி அப்போ ரிமூவ் பண்ணோம். ஸோ ரிமூவ் பண்ண என்டையரையும் நம்ம திசு பரிசோதனைக்கு அனுப்பணும். நிறைய பேர் கேட்பாங்க, டாக்டர் நம்ம சர்ஜரிக்கு முன்னாடியே பயாப்சி எடுத்து புற்றுநோய் கட்டின்னு தானே கண்டறிஞ்சு சர்ஜரி பண்ணியிருக்கோம், அப்புறம் ஏன் திரும்ப ஒரு பயாப்சி அப்படின்னு கேட்பாங்க. கட்டாயம் இது நிறைய பேருக்கு இருக்க சந்தேகம் தான். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம டெஸ்ட் எடுக்கிறது அது சாதாரண கருப்பை வீக்கமா அல்லது ஒரு புற்றுநோயா அப்படின்றதுக்காக தான் நம்ம முதல்ல டெஸ்ட் எடுக்கிறோம். பட் நம்ம சர்ஜரிக்கு அப்புறம் ஏன் சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ண அனைத்து விஷயங்கள் அதாவது உறுப்புகளையும் நம்ம அனுப்புறோம் அப்படின்னா அதுலதான் ஸ்டேஜ் ஆஃப் த டிசீஸ் தெரியும். ஸோ அகைன் ஒரு சில சந்தேகம் வரலாம், நம்ம ஸ்கேன் பண்ணியே ஸ்டேஜ் கண்டுபிடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லலாம். கட்டாயம் அப்படி கிடையாது. எந்த ஒரு புற்றுநோய்க்கும் அறுவை சிகிச்சைக்கோ அல்லது ஒரு வைத்தியத்துக்கோ முன்பாக நம்ம ஸ்கேன் செய்வது ஒரே ஒரு காரணத்துக்காக தான். அது ஸ்டேஜ் 4 இல்லையா அதை மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸ்டேஜ் 4 இருந்தால் ஒரு சில கேன்சர்கள் தவிர மற்ற எந்த உறுப்பு கேன்சரும் குணப்படுத்த முடியாது. ஸ்டேஜ் 4க்கு கம்மியா இருந்தாச்சு அப்படின்னா ஸ்டேஜ் 1, 2, 3 இருந்தா கட்டாயம் நம்ம ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் பண்ணி குணப்படுத்தலாம். ஸோ இந்த ஒரு ரீசன், இந்த ஒரு டிஃபரன்ஸ்க்காக தான் நம்ம ஸ்கேன் பண்றோமே தவிர ஸ்கேனில் மட்டுமே ஸ்டேஜ் 1, 2, 3 என்பது கட்டாயம் நம்மளால கண்டறிய முடியாது. ஸோ இது ஸ்டேஜ் 1, 2, 3 என்பது தெளிவாக தெரிஞ்சாதான் நமக்கு சர்ஜரி மட்டுமே போதுமா இல்ல சர்ஜரிக்கு அப்புறம் கூடுதல் ட்ரீட்மெண்ட் வேண்டுமா அப்படின்னு டிசைட் பண்ண முடியும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சர்ஜரி செய்த பிறகு கருப்பை புற்றுநோய் மட்டும் கிடையாது, அனைத்து வகையான புற்றுநோய்க்கும் நம்ம பயாப்சிக்கு நம்ம அனுப்புறோம். ஸோ இது ஹிஸ்டோபெத்தாலஜிக்கல் ரிப்போர்ட்னு சொல்லுவோம். ஹிஸ்டோபெத்தாலஜிக்கல் ரிப்போர்ட். ஸோ இந்த ரிப்போர்ட் நம்ம கை கிடைக்கும் போது என்னென்ன விஷயம் அதை தெரியும் அப்படின்னா, அந்த கருப்பை புற்றுநோயுடைய வீரியம் என்ன, அந்த கருப்பை புற்றுநோய் கருப்பையில் எவ்வளவு தூரம் வேறறிங்களுக்கு, அது மேல் பாதி மட்டும் வேற இருக்கா, உள்ளாரியும் வேற இருக்கா, கருப்பை வாய்க்கு இது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கா, குழாய் அல்லது சினைப்பைக்கு போயிருக்கா, கருப்பைக்கு அருகில் உள்ள நெறிக்கடிகள் போயிருக்கா, இது எல்லா விஷயமும் ஒன் பை ஒன் அந்த பயாப்சி ரிப்போர்ட்ல தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஸோ இது அனைத்தையும் ஒன்று சேர்த்துதான் நம்ம வியாதியுடைய ஸ்டேஜ் நம்ம சொல்ல முடியும். இது ஸ்டேஜ் 1, 2, 3 அப்படின்ட்டு. இது ஸ்டேஜ் 1ல நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கு. நம்ம ரொம்ப அதுக்குள்ள டீடைல்ஸ்ல போக வேண்டாம். ஸோ ரொம்ப ஒரு சில பேருக்கு மட்டும், அதாவது ஸ்டேஜ் 1லயும் வீரியம் கம்மியா இருக்கு, அதே மாதிரி ஒரு சில ஜீன் டெஸ்டும் பண்ணும் அதனுடைய வீரியத்தை பார்க்கறதுக்கு, அது எல்லாமே ஃபேவரபிளா இருக்கு அப்படின்றவங்க மட்டும் சர்ஜரியோடைய ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு அவங்களுக்கு ப்ராப்பரா ஃபாலோ அப் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிடும். மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா ரேடியோ தெரப்பி கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த ரேடியோ தெரப்பி 2ஆ பிரிக்கலாம். அதாவது முழுசா ரேடியோ தெரப்பி கொடுக்க வேண்டியிருக்கும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரா வெஜனல்னு சொல்லுவோம், அதாவது பிரேக் தெரப்பின்னு சொல்லுவோம், அதாவது பெருப்பொறுப்பு வழியா மட்டும் கொடுப்போம். ஸோ அது அகைன் ஸ்டேஜ் வச்சு நம்ம டிசைட் பண்ணோம். இது ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த ஸ்டேஜ் 1B இல்ல ஸ்டேஜ் 2 இருக்கவங்களுக்கு நம்ம என்னதான் அந்த புற்றுநோயை முழுவதுமாக அறுவை சிகிச்சைக்கு அகற்றினாலும் ரேடியேஷன் கொடுக்காம விட்டோம் அப்படின்னா ஒரு சில பேருக்கு அந்த பெல்விஸ் சொல்லுவோம், கீழ் வயிற்றில் உள்ள திசுக்கள்ல ஒரு சில பேருக்கு திரும்ப அதை ஆரம்பிக்கலாம். அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம ரேடியேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். கீமோதெரப்பி, அதாவது 3வது ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் ஃபார் கேன்சர். இது எப்போ கொடுப்போம் அப்படின்னா, அந்த நம்ம சர்ஜரி பண்ணும்போது நெறிக்கட்டிகளை ரிமூவ் பண்ணுவோம் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த நெறிக்கட்டிகள்ல கேன்சர் செல்ஸ் இருக்கும் பட்சத்தில் அது ஸ்டேஜ் 3 ஆயிடுது. அது மாதிரி ஸ்டேஜ் 3 ஆகும்போது நம்ம சர்ஜரியுடன் சேர்த்து கீமோதெரப்பியும் கொடுக்க வேண்டியிருக்கும், ரேடியோதெரப்பியும்
ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ பல வகையான கேன்சர்கள் போல கருப்பை புற்றுநோய்க்கும் சர்ஜரி, ரேடியோதெரப்பி, கீமோதெரப்பி என்ற 3 ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் அதில் என்ன வேண்டி இருக்கும் அப்படின்றது எது டிசைட் பண்ணும் அப்படின்னா சர்ஜரி செய்த பிறகு வர ஃபைனல் ரிப்போர்ட் தான் டிசைட் பண்ணும். அந்த ஸ்டேஜ் ஃபைனல் ரிப்போர்ட்டுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம கம்ப்ளீட்டா கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் மாதிரி தான். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு சில பேருக்கு புற்றுநோய் திரும்ப வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஒரு தவறை செஞ்சிடவே கூடாது. சில பேர் அப்படி நினைப்பாங்க, சர்ஜரி பண்ணி கட்டி முழுசா எடுத்தாச்சு அப்படின்னு மருத்துவர் சொல்லிட்டாரு, பயாப்சி ரிப்போர்ட்லயும் கட்டி கம்ப்ளீட்டா வந்துருச்சுன்ற மாதிரி இருக்கு அப்படின்னும் போது நம்ம கூடுதலா ஏன் ரேடியேஷன் அந்த கீமோதெரப்பி எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பா ரீசன் அப்படி கிடையாது. அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு புற்றுநோய் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்றதுனால அந்த அடிஷனல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்டேஜுக்கான ட்ரீட்மெண்ட்டை கண்டிப்பா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற ஆன்காலஜிஸ்ட் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாரு. அதை ப்ராப்பரா எடுத்துக்கிறதன் மூலம் நம்ம அந்த புற்றுநோயை கண்டிப்பா வெல்லலாம், திரும்ப வர்றதுக்கான சாத்தியக்கூறு குறைக்கலாம். ஸோ கருப்பை புற்றுநோய்க்கான சிகிச்சை முறைகள், அதுக்கான அவசியம் என்ன அப்படின்ற நிறைய விஷயம் அதில் பார்த்துருப்போம். உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வேறு எதுவும் கருப்பை புற்றுநோய் பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தா கட்டாயம் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். கருப்பை புற்றுநோய் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம சேனல் நம்ம பேசியிருக்கோம். அதை பார்த்து உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.